அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அநேக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலைநிறுத்துமாக. தினந்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக திருமறை குர்ஆனின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் திருமறை குர்ஆனினுடைய 2வது அத்தியாயமான அல் பக்ரா என்கின்ற அத்தியாயத்தினுடைய 148வது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். இந்த வசனம் மிகவும் பிரபல்யமாக பல நபர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வசனம்தான். இறைவன் இந்த வசனத்தில் பேசும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு முன்னோக்கக்கூடிய இலக்கு ஒன்று இருக்கிறது. அதையே அவர் முன்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்று இறைவன் சொல்லிவிட்டு அடுத்ததாக நமக்கு கட்டளை இடுகிறான். நீங்கள் நன்மைகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள், நன்மைகளுக்கு போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று இறைவன் நமக்கு கட்டளை இடுகிறான். எல்லோருக்குமே இந்த உலகத்துல ஒரு ஆம்பிஷன் என்று ஒன்று இருக்கும், ஒரு லட்சியம், ஒரு இலக்கு என்று பெரும்பான்மையான மக்கள் அனைவருக்குமே ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த உலகத்தை நோக்கியோ அல்லது இந்த உலகத்துல ஒரு வீடு கட்டணும், ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மாற வேண்டும், நம்முடைய பிசினஸ்ல நம்ம முதலிடத்திற்கு வர வேண்டும், இப்படி ஏராளமான லட்சியங்கள், இலக்குகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கலாம். எல்லோருக்கும் ஒரு முன்னோக்கக்கூடிய இலக்கு இருக்கிறது. ஆனால் இஸ்லாமியர்களாகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நன்மைகளுக்கு நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் நமக்கு கட்டளை இடுகிறான். உண்மையிலேயே நன்மைகளின் மூலமாகத்தான் நாளைக்கு நம்முடைய மீசான் தராசின்பே எடைத்தட்டு கணப்பதின் மூலமாகத்தான் அதுதான் நாம் சொர்க்கவாதி என்பதற்கான அடையாளம் என்று இறைவன் பல இடங்களில் கூறியிருக்கிறார். ஆக நன்மைகளை அதிகமாக சேர்க்க, நன்மைகளுக்கு விரைந்து செல்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த ரமலான் மாதம் நன்மைகளுக்கென்றே உரிய ஒரு மாதமாக இருக்கிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ் எப்படி சொல்வானா, லிகுல்லி அமலிபினி ஆதம லஹு, ஆதமினுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களுக்கும் அவனே கூலி வழங்கி, அவன் எந்த அளவுக்கு செய்கிறானோ அதற்கேற்ப கூலி வழங்கப்படும். நம்முடைய ஈமானை பொறுத்து அனைத்தையும் பொறுத்து இறைவன் கூலி வழங்குவான். ஆனால் இந்த நோன்பு இருக்கிறது, நோன்பு எனக்குரியது, அந்த நோன்பிற்கு நானே கூலி வழங்குகிறேன். எல்லா அமலுமே அல்லாஹ்வுக்குரியதுதான். ஆனால் நோன்பை இறைவன் பிரத்யேகப்படுத்தி சொல்கிறான் என்றால் அதனுடைய சிறப்பை நமக்கு உணர்த்துகிறான். இப்ப ஒருத்தருக்கு ஒரு 4-5 பசங்க இருக்காங்கன்னு வைக்கிறேன், ஒருத்தரை மட்டும் என் மகன், என்னுடைய புள்ள அப்படின்னு சொன்னா அதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். அவரை, அந்த மகனை அவர் சிறப்புப்படுத்தி கூறுவதாக அதற்குரிய அர்த்தம். அந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். எல்லாமும் அல்லாஹ்வுக்குரியதுதான். தொழுகையாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் நோன்பை மட்டும் பிரத்யேகப்படுத்தி சொல்றானா, நோன்பு எனக்குரியது, அது அந்த நோன்புக்கு நானே கூலி வழங்குகிறேன். நோன்பை வைத்துக் கொண்டு ஒருவர் அமல் செய்தால் இறைவன் எல்லைகள் இல்லாத நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பிரத்யேகமான வாய்ப்பு நம்மில் பல மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு அதிகமான நன்மைகளை நாம் சேர்க்க பார்க்க வேண்டும். நபி தோழர்களினுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் போட்டி வருகிறது. உலகத்தை சார்ந்த விஷயத்திலேயோ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலேயோ இல்லை. முஹாஜிர்களுக்கு ஒரு ஏக்கம். என்ன ஏக்கம்னா, அன்சாரிகள் மதீனாவையே பூர்வீகமாக கொண்டிருக்கிறார்கள், அவங்கள்ட்ட நிறைய சொத்து இருக்கு, செல்வம் இருக்கு, அதை வச்சு தான குடும்பத்தில் ஈடுபடுறாங்க. ஆனால் முஹாஜிர்கள் மிகப்பெரிய தியாகிகள். எல்லாவற்றையும் மக்காவிலேயே இறைவனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. பொருளாதாரம் கிடையாது, சொத்து கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஏக்கம். அன்சாரிகள்லாம் தான குடும்பம் செய்யறாங்க, நன்மைகளை அடைஞ்சுக்கிறாங்க. ஆனா முஹாஜிர்களான நம்மள்ட்ட எதுவுமே இல்லையே, நம்மளால தர்மம் செய்ய முடியலையே. ரசூலுல்லாஹ் போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் சொல்கிறார்கள், அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்கு, அதை செலவிடுறாங்களா? நீங்க பள்ளியில் அமர்ந்து உங்களினுடைய நேரத்தை செலவிடுங்கள், நீங்கள் திக்ர்ல ஈடுபடுங்கள், திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்க, அதிகமான நன்மை கிடைக்கும். கடந்த வார ஜும்மாவோட கூட சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்வதன் மூலமாக நமக்கு எவ்வளவெல்லாம் சிறப்புகள் இருக்கிறது, எவ்வளவெல்லாம் நன்மைகள் இருக்கிறது என்பதை பார்த்திருந்தோம். நம்ம எத்தனை மக்கள் ஆர்வப்பட்டு அந்த ஒரு வார்த்தைகளை சொல்லியிருப்போம் இறைவனுக்காக. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னோட ஏராளமான முஹாஜிர்கள் பள்ளியில குழும்பி திக்ர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த அன்சாரிகள், என்ன முஹாஜிர்கள் பள்ளியில உட்கார்ந்து திக்ர் செய்யறாங்களே, நம்மை விட அவர்கள் நன்மையில முந்திருவாங்களோ, நம்ம நன்மையில விட்டு கொடுக்க கூடாது, அன்சாரிகளும் சேர்ந்து உட்கார்ந்து திக்ர் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவர் நம்மை விட நன்மையில முந்திடக்கூடாது, நம்ம அவரை விட நன்மையில முந்தணும். இப்படிப்பட்ட போட்டி இருந்தது. எந்த நேரத்துல
ரமலானில் மாத்திரம் சஹாபாக்களுக்கு மத்தியில இது போன்ற ஒரு சூழல் கிடையாது. சாதாரண நாட்களிலேயே நன்மைக்கு இவ்வளவு போட்டி போட்டார்கள். நம்முடைய நிலைமை ரமலானில் கூட நாம் இந்த அளவுக்கு போட்டி போடுபவர்களாக நம்மில் பெரும்பான்மையான மக்களை நம்மால் இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. நன்மைகள் தான் நம்முடைய அனைத்திற்குமான பிரதானமாக இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலான் மாதம் நன்மைகளை நாம் அதிகமாக செய்வதற்கான ஒரு ஏற்ற மாதம். இந்த மாதத்துலதான் நம்முடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும், நம்மளால எந்த அளவுக்கு செய்ய முடியும். மற்ற காலங்கள்லாம் நம்ம ஏராளமான காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம். இல்லை, என்னால எந்திரிக்க முடியாது, காலையில ஸ்கூலுக்கு எந்திரிக்கிறதே எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, நான் 8 மணிக்கு தான் நான் எந்திரிக்கிறேன், எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால எந்திரிக்க முடியாது, மாத்திரை போட்டுட்டு படுக்கிறேன், அதனால என்னால இது போன்ற காரணங்களை எல்லாம் நாம் சொல்லிக் கொண்டு இருப்போம். ஆனால் இந்த ரமலான் மாதம் எல்லா காரணங்களையும் அடித்து நொறுக்கி விடும். உங்களால முடியும், இரவு இத்தனை மணி வரைக்கும் முடித்திருந்து உங்களால் தொழுகைக்கு எழுந்து தொழுக முடியும். பகல்ல உங்களால முன்கூட்டிய சுபுக்கு முன்னதாகவே எந்திரித்து சகல் செய்கின்ற அளவுக்கு உங்களால் முடியும் என்கின்ற அனைத்தையும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். ஆக இந்த ரமலான் மாதத்தை, இந்த மாதம் மட்டும் நன்மைக்குரிய ஒரு மாதமாக நாம் மாற்றி விடாமல், இந்த மாதத்தை, ரமலானினுடைய மாதத்தை நன்மைக்கான ஒரு தொடர்ச்சியான ஒரு மாதமாக, நன்மைகளை தொடர்ந்து செய்வதற்குரிய ஒரு மாதமாக எடுத்துக்கொண்டு இனி வரக்கூடிய எல்லா நாட்களிலும் ஏராளமான நன்மைகளை செய்து நம்முடைய இலக்கை, லட்சியத்தை, அதிகமான நன்மைகளை பெற்று இம்மையும் மறுமையும் வெற்றி கொள்கின்ற ஒரு நற்பாக்கியசாலிகளாக மாறுவதற்கு இறைவன் நம் அனைவருக்கும் உதவி புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.